योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार. जय गुरुराया. ओम अण्णामलै वासाय विद्महे வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். எல்லாமல்ல ஏக பரம்பொருள் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நிறைந்திருக்கக்கூடிய மதன்பான பக்தர்கள், பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய 107வது அவதார தின விழா நமது சரக்கல் விளை யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலே மிக சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. 3 தினங்கள், கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி, 14, 15, நவம்பர் 29, 30, டிசம்பர் 1, அப்படி 3 தினங்கள் பகவானுடைய அவதார தினம் பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் பாத பூஜை, அபிஷேகம், புஷ்பாபிஷேக போற்றி, பாடல்கள், மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாம், சிறப்பு பஜனை, சிறப்பு கச்சேரி, பரதநாட்டியம், இன்னும் எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிகளாக நடந்தது. எப்போதும் இல்லாத விசேஷமாக வாகன பவனி வேற நடந்தது. இதெல்லாம் ரொம்ப அதிசயமா அற்புதமா நடக்கிறது. இந்த வாகன பவனியே இதுவரைக்கும் தமிழகத்தில் 2-3 இடங்கள்ல தான் நடக்கும். இப்போ 3வது அல்லது 4வதாக இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிலே நாம வாகன பவனி நடத்தி இருக்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடித்ததற்காக நாம ஒவ்வொருத்தருக்கும் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாம நன்றி கடன் பட்டிருக்கோம், நன்றி சொல்றோம். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் ஒரு தனிப்பட்ட நபருக்காகவோ, அதாவது அடியனுக்காகவோ அடியனுடைய குடும்பத்துக்காகவோ இல்லை. இங்க வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் தான் அந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் இருக்கு. அதாவது பலரும் ஒரு கோவில் அப்படின்னு நம்ம நடத்தினா, ஒரு ஆசிரமம் நடத்தினா, வீட்டில் உள்ளவங்க குடும்பக்காரங்க அவங்க தான் எல்லாத்துலையும் நின்று நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாம் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் முழுக்க பக்தர்கள் நடத்தணும், பக்தர்கள் தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் நடத்துகிறோம். பகவானுக்கு சித்தம் அதுதான். எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் எல்லாருடைய கையும் அதில் இருக்கணும். அதனால தான் இந்த வாகன பவனி தொடங்கினப்போ நான் உள்ளே போகலை. ஒரு ஆஞ்சநேயரை கொண்டாடுற சுவாமிஜி வந்திருந்தாரு. அவரை வச்சு நீங்கள் ஆரத்தி காட்டுங்க, நீங்கள் எடுங்க, வாங்கன்னு சொன்னோம். அதை புரிந்து கொள்ளாத சிலர், வேற ஒரு பாரம்பரியத்தில் வந்தவங்க, அதை தவறுதலாக கொண்டு போவாங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் வச்சிருக்கிறதுனால நான் தான் எல்லாம் நான் தான் முன்னுக்கு நிற்பேன், நான் தான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. எப்பவுமே எல்லோரும் வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் சம உரிமை இருக்கு. இது பகவான் எல்லாருக்குமான பகவான். ஏதோ இந்த வீட்டு முத்தத்தில் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுனால இந்த வீட்டுக்காரங்களுக்கு சொந்தம்ங்கிறது கிடையாது. எல்லோருக்கும் சொந்தம் பகவான். இந்த இடமும் பகவான் இருப்பதாலே இந்த இடமும் எல்லோருக்கும் சொந்தம். எல்லாரும் இங்க வர்றதுங்க பகவானுடைய இடமா தான் கருதி வரணும். அதனாலதான் இங்க எல்லோருக்கும் சம உரிமை வழங்கணும். யார் வேணா செய்யலாம், யார் வேணா மைக்கில் பாடலாம். ஆனா யார் வேணாலும் நாமத்தை பாடலாம்னு பலரும் பாடுறதுக்கு தயங்குறாங்க, மைக்கை பிடிச்சி பாடுறது தயங்குறாங்க. யார் வேணாலும் தீபாராதனை காட்டலாம், தீபாராதனை காட்டுறதுக்கு பலரும் தயங்குறாங்க. அதனாலதான் ஒரு வாட்டி நாம எல்லோருக்கும் மங்களாரத்தி காமிக்கிற வாய்ப்பை கொடுத்தோம். ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுத்தோம். மங்களாரத்தி எல்லோரும் காமிக்கலாம் அப்படின்னு. அபிஷேகமா எல்லோரும் பண்ணணும், எல்லோருடைய திருக்கைகளால அபிஷேகம் பண்ணணும், எல்லோரும் பண்ணணும். ஏதோ ரொம்ப குறைவா இருக்கிற சில புண்ணிய பொருட்களை மட்டும் எல்லோருடைய சார்பாக அடியன் பண்ணிடுறேன். மற்றபடி கொஞ்சமா இருக்கிற பொருளை கூட எல்லோருடைய கைகளும் அதில் படணும், எல்லோருடைய திருக்கைகளாலும் பகவானுக்கு அபிஷேகம் நடக்கணுங்கிறதா நம்முடைய எண்ணம். அதனால இங்க இந்த நாம நடத்துறதா நாம தான் முன்னுக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. இப்போ இந்த அவதார தின விழாவிலே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப், நமக்கே சொந்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்கு. நாம நடத்தக்கூடாதா மெடிக்கல் கேம்பு? இலவச மருத்துவ முகாம் நமக்கு சொந்தமாக இருக்கிற RS ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக நம்ம நடத்தக்கூடாதா? நாங்கள் கடற்கரை கிராமமாக போய் நாங்கள் நடத்திட்டு தான் இருந்தோம் ஒரு காலத்தில். எல்லா இடங்கள்லையும் போய் இலவச மருத்துவ முகாம் நாங்கள் நடத்தினோம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஆசிரமம் நடத்தக்கூடாதா? அப்படி இல்லை.
வெளியே போய் நாம நடத்தலாம், வெளியே போய் நாம பஜனை பண்ணலாம், வெளியே போய் நாம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம இடத்துல வெளியே உள்ளவங்க நிறைய பேர் வரணும். வெளியே இப்போ ரெட் கிராஸ் அன்னைக்கு வந்து ரெட் கிராஸ், ரோட்டரி கிளப்பு, ஒரு ஐ ஹாஸ்பிட்டல், இவங்களுக்கு அந்த ஐ ஹாஸ்பிட்டல் மூலமாக தான் இலவச கண் அறுவை சிகிச்சை நடக்க போகுது. வெளியே உள்ளவங்க வந்ததுனால தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. புரியுதா? வெளியே உள்ளவங்க இப்படி சரக்கருளையில் ஒரு யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் இருக்குன்னு வந்ததுனால இத்தனை ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த அந்த கண் அறுவை சிகிச்சை நடக்க போகுது. அப்போ நம்முடைய ஆசிரமத்துல வெளியே உள்ளவங்க வரணும், அவங்க வந்து அவங்களுடைய சேவைகளை செய்யணுங்கிறதான் நம்முடைய கருத்து. அதனாலதான் ரெட் கிராஸும் ரோட்டரி கிளப்பும் அந்த ஐ ஹாஸ்பிட்டலும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட உடனே அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதே போல டிசம்பர் 1ஆம் தேதி காலையில் ஒரு 11:30 1:30 வரை ஒரு தம்பி பாடினார்ல பாட்டு. இந்த பாட்டு எனக்கு பாட தெரியாதா? இந்த பாட்டு எனக்கு பாட தெரியுமா, பாட தெரியாதா? தெரியும். ஏன் அந்த தம்பியை பாட சொல்றோம்? ஒரு ஆள் வெளியே வந்து பாடட்டும். அவர் பாடின அந்த 2 மணி நேரமோ, அவர் பாடின அந்த 2 மணி நேரமோ, குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தின அந்த 2 மணி நேரமோ, சுவாமிஜி பேசின அந்த மொத்தம் 3 மணி நேரம் சேர்த்து அந்த ஆடியோ சிஸ்டர்காரருக்கு 5000 ரூபா. அந்த வெறும் 3 மணி நேரத்துக்கு மட்டும். அவர் 3 தடவை வந்தார். பார்த்துருப்பீங்க, முந்தின நாள் பஜனைக்கு வந்தார், அப்புறம் மத்தியானம் இந்த தம்பி பாடுறதுக்கு வந்தார், சாயங்காலம் கச்சேரிக்கு வந்தார். 3 நேரமும் சேர்த்து 15000 ரூபா அவருக்கு. புரியுதா? நம்மளே இந்த ஆடியோ சிஸ்டத்துக்கு பாடலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, வருஷத்துல ஒரு தடவை பகவானுடைய சிறப்பு விழா நடக்குது, இதுல வெளியே உள்ளவங்க எல்லோரும் வரணும், வெளியே உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதா நம்முடைய எண்ணம். எல்லோரும் வரணும், அப்பதான் தெரியும். இப்போ அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு நிறைய குழந்தைகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் வந்தாங்க. அவங்க வந்ததுனால அதில் பல பல வேறு மதத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. வந்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சது, இங்கே இவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இடம் இருக்கு, ஒரு அழகான ஒரு ஆசிரமம் இருக்கு. அவங்க இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண யாருமே வாலண்டியர்ஸ் கிடையாது. அவங்க இலவசமா வந்து பண்ணல, மருத்துவ முகாம் தவிர. ஒரு எல்லாருமே காசுக்கு தான் வந்தாங்க. பரதநாட்டியம் ஆட வந்தவங்களும் காசுக்கு தான், காசு கொடுத்துருக்கோம் பெரிய அமௌண்ட். ஆனாலும் பஜனை பாட வந்தவங்களும் காசுக்கு தான் பாட வந்தாங்க. அதனால தான் நாம அவளை விமர்சனம் பண்ணோம். ஏன் மைக்கில் விமர்சனம் பண்ணோம்னா, நீங்க போதுமான அளவு பிராக்டிஸ் எடுத்துட்டு வரல, நல்லா பாடணும், குழந்தைகளா இருக்கிறதுனால நாங்க வருஷந்தோறும் கூப்பிடுவோம். ஆனா அதுக்காக ஏனோ தானோன்னு பாடிட்டு போக கூடாது, முறையா பயிற்சி எடுத்து பாடணுங்கிறத மைக்ல விமர்சனம் பண்ணுங்க. அவங்க இலவச சேவைக்கு வந்தா நம்ம விமர்சனம் பண்ண போறது இல்லை, காசுக்கு தான் வராங்க. காசு கூட நமக்கு அவங்களுடைய திறமையை முழுசா காட்டணும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இப்போ ரொம்ப நாளா பிராக்டிஸே பண்ணலைங்க, கடந்த ஓராண்டுகளுக்கு மேல பிராக்டிஸே பண்ணல. தட் இஸ் நாட் மை பிசினஸ். அது என்னோட வேலை இல்லை, உங்க வேலை. இல்லைன்னா காசு வாங்காம பாடிட்டு போகணும். அப்ப அதனால விமர்சனம் பண்ணோம், அதானே? அது தப்பு ஒன்றும் கிடையாது. அப்ப எல்லோருமே காசுக்காக தான் வந்து பண்ணாங்க. ஆனாலும் நாம அவங்களுக்கு மெமெண்டோ கொடுத்தோம், நினைவு பரிசுகள்லாம் வழங்கணும். எல்லா இடத்துலையும் இப்படி பண்ண மாட்டாங்க. நினைவு பரிசுகள் கொடுத்து, பொன்னாடை போர்த்தி, அவங்களுக்கு தாம்பாள தட்டில் பழம் பூ எல்லாம் வச்சு அவங்களை அங்கீகரித்து ஆதரிச்சு. இதே போல தான் திருவிளக்கு பூஜை நாம நடத்தல. போன வருஷம் இங்கே உள்ளவங்க தான் நடத்தினாங்க, இங்கே இருந்த பக்தர்கள் தான் நடத்தினாங்க. இந்த ஆண்டு நாமளே எல்லாம் பண்ணக்கூடாது, வெளியே உள்ள ஆட்கள் வந்தாதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக தான் வெளியில இருந்து கொஞ்சம் வரை கூப்பிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு 7-8 பேர் அவங்களே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க நடத்தினாதான் அவங்க பல இடங்களுக்கு போச்சுல சரக்கு நிலையில் இப்படி ஒன்று இருக்குமா, நல்லா இருக்கு, நடத்துவாங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் அவங்களையும் கூப்பிட்டோம். சரி, ஏற்கனவே இங்கே நடத்த தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்கிறதுனால அவங்களுக்கும் நம்ம அங்கீகாரம் கொடுத்து அவங்களையும் பாராட்டு தெரிவிச்சு. அப்போ இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிங்கிறது எல்லோருக்குமான பொதுவானது. நாமளே பேசிட்டு இருந்தா, நாமளே பாடிட்டு இருந்தா வெளி உலகத்துக்கு தெரியாது. வெளியில இருந்து பலரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு வாய்ப்புகள் அளிக்கும் போதுதான் வெளி உலகத்துக்கு தெரியும் இப்படி ஒன்று இருக்கு, நல்ல ஒரு ஆசிரமம் இருக்கு. இப்போ அன்னைக்கு சந்திரன் வந்தாரு, பாடல் எழுதிய ஆசிரியர், ஒரு பெரிய மெசேஜ் போட்டிருக்காரு. எவ்வளவு அழகா நடத்துறீங்க, எவ்வளவு திவ்யமா இருக்கு இந்த இடம். என் உயிருள்ள காலத்துல நான் 100 பாடல்கள் அந்த பகவானுக்கு நான் எழுதுவேன் இருக்காரு. பாடிட்டு போனாரு தென்கரை மகாராஜா. அவர் எவ்வளவு இதுல இம்ப்ரெஸ் ஆயிருந்தா, இங்க பாடின ஒரு பாடலை எனக்கு தனிப்பட்ட முறையில பாடி அனுப்பியிருக்கிறார். பிச்சைக்கு சிரட்டையை ஏந்தி வந்த யோகி ராமான், தனியா அவர் எனக்காக அதுல அந்த பாடலுக்கு பாருங்க, அவர் எவ்வளவு ஒவ்வொருத்தங்களை நாம இங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம அனுப்புறோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்.
உன்னை நினைப்பதற்கு யோகிராமை கச்சேரியில் பாடின பாடல்களை திரும்ப அவர் வீட்டில இருந்து முழுமையா வீடியோவில் பாடி எனக்கு நன்றி தெரிவிக்கிறார். அவர் இங்கிருந்து புறப்பட்டு போனப்பவே 10 நிமிஷம் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஐயா, பகவான் திவ்யமா அங்க இருக்காரு, இல்லைன்னா இவ்வளவு தூரம் அந்த கச்சேரியும் பக்தர்களும் இவ்வளவு அழகாக இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எத்தனை ஆசிரமங்கள் இவ்வளவு சிறப்பாக நடந்தது? ஏதோ 1-2 ஆசிரமங்கள் தான் அப்படி நடந்தது. வேற எல்லா இடங்கள்லையும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க தான் ஆடினாங்க. சம்பளத்துக்கு வேலை பாடுறவங்க ஓனர் வந்து ஆடுங்கன்னா ஆடணும், சுத்தி வாங்கினா சுத்தி வரணும், குதிங்கன்னா குதிக்கணும். அது சம்பளத்துக்கு சம்பளம் கொடுக்குறவங்க சொன்னா செய்யணும். ஆனா இங்க சுத்தி சுத்தி ஆடிய எல்லாரும், குதிச்சு குதிச்சு ஆடிய எல்லோரும் பக்தர்கள். பக்தர்கள் தன்னை மறந்து ஆடுறாங்க. அதானே? சரி, நம்ம கூப்பிட்டா பக்தர்கள் ஆட வரணுமே தான் முதல்ல குருஜியை எழுப்பி ஆடி, சரி அவரே ஆடி இருக்காரு, நம்ம ஆடினா என்ன பிரச்சனை? இப்போ நான் ஆடாம கூப்பிட்டா ஒருத்தையும் வரமாட்டான். ஆமா, இவருக்கும் கூப்பிடுவாரு, அப்புறம் ஏதாவது சத்சங்கத்தில் ஏதாவது சொல்லுவாரு, எதுக்கு வம்பு அப்படின்னு. ஆனால் நாமளே ஒரு ரோல் மாடலா முதல்ல எழும்பி ஒரு ஆட்டத்தை போட்டு சரி எல்லாரும் ஆட வாங்கணும்னா ரொம்ப அமர்க்களமா இருக்கும். அப்போ ஆனால் அதில் நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க நினைக்கணும். அந்த ஆடி முடிச்ச உடனே எல்லோருடைய மனநிலை எப்படி போகுதுன்னா, இனி 3 நாளைக்கு அவ்வளவுதான், எல்லாம் ஊர்கண்ணு உலகத்து கண்ணெல்லாம் பட்டுட்டு இனி 4-5 நாளைக்கு நமக்கு ஒன்றும் எழும்ப முடியாது, இப்படி அப்படியே பேச்சு நடக்குது. அப்பவே உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. அதனாலதான் 2-3 வாரம் ஹாஸ்பிட்டல் போய் படுக்க வேண்டி இருந்தது, கால்கை வழங்க இங்க ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க வந்து ஊசி போட வேண்டி இருந்தது. மற்றவங்களுக்கு யாருக்கு இல்லை, எங்களுக்கெல்லாம் இல்லை, எங்களுக்கெல்லாம் இல்லை. ஆடின வேற யாருக்குமே இல்லை. எவ்வளோ பிள்ளைங்க ஆடிச்சு, ஒருத்தருக்கு இல்லை. இந்த தாட் யாருக்கு இருக்கோ, நாளைக்கு ஐயோ சாமிக்கு முன்னுக்கு ஆடிட்டு சாமிக்கு பாட்டுக்கு ஆடிட்டு இனி 4 நாளைக்கு எங்களால் எழும்ப முடியாது, இனி ஆஸ்பத்திரி போக வேண்டியதான், ஐயோ ஊர்கண்ணெல்லாம் பட்டுட்டு, இப்படி நினைக்க கூடாது. பகவானை கொண்டாடி இருக்கும், பகவானுக்கு சேவை பண்ற நினைச்சா இந்த ஆஸ்பத்திரிக்கு போற வேலையெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி முடங்குற வேலைகள்லாம் இருக்காது. அதான உண்மை. எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும். இந்த விழா மிக சிறப்பாக நடந்தது. இனிமேலும் இந்த ஆசிரமம் பொது ஜனங்களுக்கான ஒரு ஆசிரமம் தான். இங்க நான் நீ என்கிற அகந்தைகள் இருக்கக்கூடாது. நான் திருப்பி திருப்பி தயவு செய்து எல்லோருக்கும் சொல்றது தான், பகவான் முன்னாடி நீங்கள் முதலாவதாக துறக்க வேண்டியது நான் என்கிற அகந்தை. நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. அந்த அகந்தையை முதல்ல ஒழிக்கணும். சுவாமியை பார்த்து நீங்க படிக்கணும் ஏன் சொல்றேன்னா, சுவாமி ஒரு நாள் கூட நான் அப்படி பேசவே மாட்டார். அவர் இங்கிலீஷ்ல பேசினா கூட ஐ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டார். சுவாமி மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் அப்படின்னாலே அதுல ஒரு அகந்தை இருக்கு. நான் செய்தேன், நான் பாடுனேன், நான் செய்தேன், அதுல ஒரு அகந்தை இருக்கு. நான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு அகந்தை இருக்கு. சுவாமியே எல்லார்ட்டையும் பேசுறதுல நாம போவோமா, நாம போலாம், நாம வரலாம், நாம தான் பேசுவார். அதே போல இங்க அடியனுடைய அழைப்புல வந்து வரக்கூடிய யாரையுமே நீங்க வந்து மனம் வருந்தபடி செய்யக்கூடாது. மனம் வருந்தபடி செய்யக்கூடாது. எப்படி கச்சேரிக்காரங்களை பாட்டை போதோன்னா நிறுத்த சொல்றனோ, தென்கரை மகாராஜ் சார் இன்னும் 2 பாட்டு பாடுங்க, அவர் வெறும் 9 பாட்டு தான் பாடிட்டு போயிருக்காரு. ரொம்ப ரொம்ப வருத்தம். வெறும் 9 பாட்டை பாடிட்டு போயிட்டார். ஒரு 15 பாட்டா பாடினதான் ஒரு கச்சேரி மாதிரி இருக்கும். ஆனா அந்த 1 மணி நேரம் கூட பாடல சரியா. அந்த பொண்ணுங்க நான் இன்னும் விட்டா பாடி இருக்கேன். அதுக்கு என்கிட்ட முதல்ல சொன்னது பஸ்ல போகணும் அப்படின்னாங்க. பஸ்ல போறது சின்ன பிள்ளைங்களா இருந்தா நேரம் அனுப்பிடணும்னு நினைச்சேன். கார்ல போகணும்னு தெரிஞ்சுன்னா கூட 1 மணி நேரம் பாட வச்சிருக்கலாம். அப்போ இங்க வரக்கூடியவங்க எல்லாரும் நம்முடைய பகவானுடைய விருந்தினர்கள். பகவானுடைய அழைப்பின் பேர்ல வந்து பங்களிப்பை செலுத்துறாங்க. அவங்களை யாரும் நம்ம மன வருத்தப்படும்படி செய்யக்கூடாது. இப்ப அதான் நான் சொல்றேன், இங்க பண்ணின எல்லாமே அடினாலையும் பண்ண முடியும். இப்ப அந்த சுவாமிஜி வந்து பேசினாரு, வெள்ளிமலை சுவாமிஜி, நம்ம இங்க பேசாத ஏதாவது புது கருத்துக்களை பேசினாரா? இல்ல, ஏதோ 1-2 பாயிண்ட்களை வித்தியாசமா சொன்னார், அவ்வளவுதான். நாம இங்க சொன்ன எல்லா கருத்துக்களையும் அவர் பேசினார். இப்ப அதே சத்சங்கத்தை நாம் பண்ணலாம்ல. எதுக்கு அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு தாம்பாளம் தட்டு கொடுத்து அவருக்கு ஒரு போட்டோ கொடுத்து அவருக்கு ஒரு பொன்னாடையை போட்டு அதுக்கு நான் ஒரு 4 நாள் அங்க அலைஞ்சி அங்க ஒரு 10,000 ரூபாய் அந்த மாலைகள்லாம் வாங்கி எதுக்கு செலவு? அவரு பேசுற அதே கருத்தை நான் 1 மணி நேரம் பேசுறேன் அப்படின்னு செய்யலாம்ல. ஆனா என்ன தோணும்னா, நானே பாடுவேன், நானே பேசுவேன், நானே செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும். இப்ப சுவாமிஜி வந்ததுனால ஒரு ரொம்ப சந்தோஷம். போராடலாம் சொல்லுவாரு, சரக்கு விலையில ஒண்ணு இருக்குப்பா, ரொம்ப நல்லா நடத்துறாங்க. அவர் வந்துட்டு போன பிறகு எனக்கே ஒரு 10 போன, அவர் என்ன பேசினாரு, அவர் என்ன பேசினாரு, அவர் என்ன பேசினாரு, எல்லோரும் அந்த கேள்விதான் கேட்கிறாங்க. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபல பேச்சாளர் கூட எனக்கு தொலைச்சு, அவர் என்ன பேசினாரு சொல்லுங்க, என்ன பேசினாரு சொல்லுங்க, 3 வாட்டி போன் பண்ணி கேட்கிறாரு. தங்கலட்சுமி அம்மா போன் பண்ணி கேட்கிறாங்க என்ன பேசுற, இப்ப கொஞ்சம் முன்னாடி அவங்க தான் கூப்பிட்டாங்க, என்ன பேசுறாரு சொல்லுங்க. அப்படி எல்லோருக்கும் ஒரு கியூரியாசிட்டியை தூண்டுற அளவுக்கு நம்ம ஆசிரமம் இருக்கு. அப்போ குழந்தைகளை போதும் பாடினது போதும்னு சொன்ன மாதிரி, இந்த தென்கரை மகாராஜனை பாடுங்கன்னு சொன்ன மாதிரி,
திருவிளக்கு பூஜையில எனக்கு சொல்ல தெரியும் எது பாடுங்க பாடாதுங்க. அதனால யாரும் வந்தவங்களை நீங்க மன வருத்தப்படும்படி செய்யக்கூடாது. அது பகவானுடைய தண்டனைக்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும். அதனால நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு ஒரு உபதேசமா நான் சொல்றேன், அறிவுரையா சொல்றேன். இங்கே நாம பகவானுடைய அடியார்கள். நாம் பகவானுடைய முதல் வேலைக்காரன்னா நீங்களாம் ரெண்டாவது கட்ட வேலைக்காரன். அதை விட நான் முதல் வேலைக்காரன் கூட சொல்லல, நான் அடியாருக்கு அடியார், பகவானுடைய வேலைக்காரங்களுக்கும் வேலைக்காரன் நான். அப்படிதான் எல்லா நாயன்மார்களும் தங்களை தாழ்த்தி இருக்கிறார். தாழ்த்தப்படும், அதாவது நாயிலும் கீழானவன் ஒரு நாயனார் பாடிட்டார். நாயிலும் கீழானவன், நாயினும் நாயினும் நாயினும்னு அதுல 64 தடவை நாயினும் கீழானவன் சாமிகிட்ட பாடுறார். இன்னொருத்தர் அதுக்கு மேல போய் மலத்தில் இருக்கும் புழுவை விட கீழானவன் நான் தன்னை தாழ்த்துறார். பகவான்கிட்ட மலத்தில் இருக்கும் புழுவை விட கீழானவன் நான் தாழ்த்துறார். இந்த தாழ்வு நமக்கு எப்ப வரப்போகுது? நான் என்கிற அகந்தே இருக்கக்கூடாது. ஒரு பெரியவரில் உட்கார்ந்துருக்காரு, போய் அதில் உட்காருங்கன்னு தான் சொன்னேன். அவர் வந்ததே கோவம். எதுக்கு சொல்றோம்? இப்போ ஏதாவது காரணம் இருக்கும். சரி, அவங்க தம்பியில கேமரா வச்சிருக்கா, அது வச்சிருக்கா, ரைட். அவன் என்ன கோவம் வருது உடனே தாழ்த்தணும். நம்மளை எப்போ திருந்த போறோம்? மண்ணுக்கு போற காலம் வந்தாச்சு. நம்ம பொறுமையா இருப்போம், அமைதியா இருப்போம். அப்போ இங்க நானே பாடுவேன், நானே பேசுவேங்கிற எண்ணம்லாம் நமக்கு இங்க கிடையாது. நம்மள பேசுறதுக்கு 1000 இடத்துல கூட ஓரியில கூட கூப்பிட்டுருக்காங்க. ஓரி திருவிழா வருது போல தேரோட்டம், அங்க கூட கூப்பிட்டுருக்காங்க. நேற்று ஊனமுற்றோர்கள் தேசிய தினம், அதுல போய் பேசிட்டு வந்தோம். பட்டசாரி விளையில நேற்று பேச கூட்டாங்க. என்னால் வர முடியாதுப்பா, அவ்வளோ டயர்டுன்ட்டு. ஊரெல்லாம் பேச கூப்பிடுவாங்க, நமக்கு இங்கே தான் பேசணும்னா இருக்கு. இல்லை, நீங்கெல்லாம் நானாவது வயசுல இளையவன். இங்க இருக்கிற பல பேர்லாம் ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. பல 1000 மேடைகளில் பாடியாச்சு, பல 100 கோயில்களில் பாடியாச்சு. இன்னும் நம்ம தான் யாருக்குமே இருக்கக்கூடாது. இந்த ஆசிரமம் பொதுவானது, எல்லோரும் வந்து சந்தோஷமா இருக்கணும். நாம அதை பார்க்கணும். இப்போ உங்க கூட சேர்ந்து நான் ஆடினதா இல்லை, சந்தோஷமா எல்லாரும் ஆடட்டும், எல்லோரும் பாடட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். எதுலையுமே நான் தான் முன்னுக்கு இருக்கக்கூடாது. இப்போ இங்க தீபாராதனை காட்டுறது கூட வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அந்த உரிமை கொடுக்கணும். எல்லோரும் பண்ணலாம். அப்படிள்ள உஷா கிட்ட கூட சொன்னேன், எனக்கு இல்லை குறிச்சு, எனக்கு மைக்கை பார்த்தா பயம், தட்டை பார்த்தா பயம், தட்டை தூக்குறது. யாரும் சொன்னாங்க தட்டை தூக்குறது எங்களுக்கு பயம், தட்டை தூக்குறது. பொட்ட லட்சுமி அக்கா சொன்னாங்க, எங்களுக்கும் தீபாராதனை காட்டணும் ரொம்ப ஆசை. தட்டை கையில் இருந்தீங்கன்னா கையை ஆடிடும், கீழே போட்டுரும், அப்படி ஒரு பயம். சாமி கூட நீங்க யாராவது நல்ல சேவைகள் செய்வீங்கன்னா நான் அதில் சும்மா உட்காந்துருப்பேன். இந்த நாமத்தை அந்த பிள்ளை இப்போ கரெக்டாக பாடிச்சு, நான் என் பாட்டு உட்காந்துருக்கிறேன். எனக்கு அந்த பிள்ளை பாடிட்டு போட்டோம். நான் பண்ற வேலைகளை கூட நீங்க எல்லாரும் எடுத்து சேரதா இருந்தா நான் பேசாம உட்காந்துருக்கு, நான் ரெடி தான், ஒன்றும் பிரச்சனை. ஆனா அந்த வேலை கரெக்டா இருக்கணுங்கிறதா நம்முடைய எண்ணம். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அந்த 3 நாளும் இருந்து சிறப்பாக நடத்தியதற்கு. அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் 10 தினங்கள் கொடை விழாவாக, 10 தின விழாவாக கொண்டாட ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்ப 10 தினங்கள் கொண்டாடணும்னா கொடிமரம் வச்சு கொடி ஏற்றணும். முதல் முறையாக யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமங்களிலே இந்த சரக்கல் விளை யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கொடிமரம் அமைத்து கொடியேற்றி 10 நாள் திருவிழா நடத்துவதற்கு யோசனை இருக்கு. அப்ப இங்க இருக்கிற பலரும் நினைப்பாங்க, இந்த 3 நாளே நமக்கு அண்டம் கலங்கி போச்சு, ஆகா இனி 10 நாளா சரிதான் போ. ஆனா இந்த 10 நாளை நம்ம அப்படி திட்டமிடல. மாலை வேளைகள்ல தான் 9 நாளும் மாலை வேளைகள்ல ப்ரோக்ராம். சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஏதோ நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிக்காரங்க வருவாங்க, கலை நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க. சுவாமி பத்தி நம்ம கொஞ்ச நேரம் பாடல்கள், நம்ம பஜனைகள், இப்படி 10 நாளும் ஒவ்வொரு தெளிவாக திட்டமிட்டு 10 நாள் திருவிழா அப்படி கொண்டாடுறதுக்கு ஒரு யோசனை இருக்கு. ஜனவரி 22 நம்முடைய வருஷாபிஷேகம். அன்னைக்கும் மிகப்பெரிய ஒரே ஒரு நாள் காலை முதல் இரவு வரை மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் இருக்கிறது. பிப்ரவரி மாதம் நம்ம போன வருஷம் நடத்தின மாதிரி 20ஆம் தேதி சுவாமியுடைய மகா சமாதி தினம். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே டெய்லி சாயங்கால வேளையில் நாமம் சொல்லி கஞ்சி குடிக்கணும். 10ஆவது நாள் நாம முழிச்சிருக்கணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விடிய காலம் 3:30 மணிக்கு மங்கள ஆரத்தி காமிச்சுதான் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு இப்பவே மனசு தயார்படுத்திக்கோங்க. சாமி நினைச்சுக்கோங்க. அடுத்தது அதே பிப்ரவரி மாசம் வந்து சிவராத்திரி வரும். சிவராத்திரிக்கு வழக்கமாக நம்ம முழிச்சிருக்கிறது உண்டு, எல்லா வருஷமும் முழிச்சிருப்போம். ஒரே கொண்டாட்டமா இருக்கும் விடிய விடிய. அதுக்கு தயார்படுத்திக்கணும். இதெல்லாம் இப்பவே சொல்லிடுறேன் நேரமே, சரிதானே? உஷா தான் யோசிக்கிறார், குருஜி நாங்க யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் தங்குறதுக்காக அறை கட்டுறோம். அதுல வேணா படுத்துக்க.
படுத்துக்கிட்டு அதில் வேணா இருந்துக்க, வாடகைக்கு இருந்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்க, சாமிக்குள்ள சேவைகளை செய். ஒரு நல்ல பக்தை உஷா. இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிள்ளை, அவளுக்கு பேத்தியும் அப்படிதான். அந்த பிள்ளை அங்கேருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கவங்க வர்றதுக்கே யோசிக்கிறதுக்கு அந்த பிள்ளை அங்கேருந்து பஸ் ஏறி வருது. அந்த பிள்ளைக்கு உஷாவுக்கு பகவான் யோகி ராம் சரத்குமார் கருணையோடு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் போதாது, இன்னும் செய்வார், இன்னும் நிறைய செய்வார். காலம் ஒன்றும் கடந்துடல. ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள்ளே அவளை கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருக்கார். இங்கே வந்தவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நல்லது துலங்கிக்கிட்டே இருக்கும். இத்தனை ஆண்டுகளாக கண் தெரியாம சரியா பார்வை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ இங்கே வந்து ஒரு கண் ஆபரேஷன் நடந்து கண் தெரியும். இப்படி எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில சிறிது சிறிதாக பகவான் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார். இந்த பையன் பேசாம இருந்த பையன் நல்ல நாமம் சொல்றாங்க. இப்படி எல்லோருக்கும் பகவான் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அடிப்படை என்ன தேவையோ அதை செய்துட்டே வருவார். அதுல அதிக பகவானுடைய கருணை விழுந்திருக்கக்கூடிய ஒரு பக்தை உஷா. இந்த உஷாவுக்கு நேற்று நல்ல திருக்கார்த்திகை அன்னைக்கு பிறந்த நாள். நாங்கள் நாசிரியத்துக்கு போனப்போ குருஜி திருக்கார்த்திகை அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அன்னைக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னான். அப்புறம் ஒன்றும் சொல்லலையே, இந்த பிள்ளை ஒன்றும் கூப்பிடலையேன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியாது. அந்த பிள்ளார இன்னைக்கு அவன் வாக்குறுதி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வேண்டி முந்திரி கொத்து, பணியாரம், வேற என்னமா முறுக்கு எல்லாம் சுற்றி கொண்டு வந்திருக்கு. ஒருத்தையும் எனக்கு திருக்காத்தியிலும் முறுக்கு சுற்றி இருக்க மாட்டீங்க, முந்திரி கொத்து உருட்டி இருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தையும் செய்திருக்க மாட்டேன். அதுக்கு வேண்டிய ஒருத்தி ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிட்டா, ஒருத்தி கை கால் வளங்கள் இங்கே இருந்துக்கிட்டா, கொழுக்கட்டை வசதி, கொழுக்கட்டை எல்லாம் வீட்டில் வைக்கிறதா. அந்த பிள்ளை கொழுக்கட்டை மட்டும் தான் வைக்கல, நீங்களாம் வச்சிருப்பீங்கன்னு நினச்சி இன்னைக்கு முந்திரி கொத்து, பணியாரம், முறுக்கு எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கா. சுட சுட கொண்டு வந்திருக்கா. சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் வழங்குவோம். இன்னைக்கு நீங்க 3 நாள் தொடர்ந்து பகவானுக்கு நிறைய சேவைகள் செய்தனால சத்சங்கம் இல்லை. இன்னைக்கு இந்த பேச்சோட முடிச்சுட்டு அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு நம்ம உடனே ஊஞ்சல் சேவைக்கு போயிடலாம். அடுத்தது பூஜைக்கு போயிடலாம். சரிதானே? சரிதானே? 108 புஷ்பாபிஷேக போற்றி. என்னது அது வேண்டாம், ஊஞ்சல் சேவை வேண்டாமா? ஊஞ்சல் சேவை வேண்டாம், இல்லை விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை. நேரம் பூஜைக்கே போயிடலாம். வேற என்ன வேண்டாம்? இது சத்சங்கமா? இது சத்சங்கமா? உங்களை பிடிச்சி கடிக்கிறது வேற இல்லை. இது சத்சங்கமா? ஒரு நல்ல டாபிக் பேசணும்னு நினைச்சேன். சரி சனிக்கிழமை பேசுவோம், நாளை கழிச்சு இல்லை நாளை கழிச்சு பேசுவோம். இன்னைக்கு எல்லாரும் டயர்டா இல்லை வீட்டுக்கு. ஏற்கனவே சொன்னா எனக்கு தொண்டை சரியில்லை சாமி, 1ஆம் தேதி அன்னைக்கு சாமிக்கு நாமம் சொல்ல முடியல. நான் இப்போ தொண்டை சரியாகணும்னா இப்போ நல்லா அவன் தான் கத்தி நாமம் சொன்னேன். பகவானுங்க வந்தாலே சரி பண்ணிடுவார். உங்களுடைய உடல் நலத்துக்காக இங்க வரக்கூடிய எல்லா பக்தர்களுடைய உடல் நன்மைக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக நாம இப்போ புதுசா 2 அபிஷேகங்களை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். அந்த ஒரு சிவன் கோயிலில் போய் ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடிய சில சந்நிதிகள் இருக்கு, பழைய காலத்து சிவன் சந்நிதிகள்ல. அங்க சில அந்த சந்நிதிகள்ல சில மூலிகைகள், மருந்துகள் சாத்துறாங்க. அது வந்து நோய்களை தீர்க்கிற சந்நிதிகள் நான் சொல்லியிருக்கேன். அங்க என்ன தப்பாளமா சாத்துறாங்களோ அந்த மூலிகை தான் நம்ம அங்க அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு தீர்த்தமா கொடுக்குறோம். அதை ஒரு பிள்ளை வாந்தி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்ய? அது ரொம்ப அபூர்வமான மூலிகை. சாமிக்கு அதை அபிஷேகமா பண்ணி அது எல்லோருக்கும் நாள்பட ஒவ்வொரு வாரமும் கொடுக்க 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 உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் மறையும். உண்மையில என்னுடைய வியாதிகள் எல்லாம் அந்த கோயிலில் போய் தான் தீர்ந்தது. கூட சொல்லியிருக்கேன், அந்த கோயிலில் போய் அந்த சாமிக்கு பண்ணதான் அந்த வியாதிகள் எல்லாம் போச்சுது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அதே அபிஷேகத்தை சுவாமிக்கு பண்ணி அந்த இயற்கை மூலிகைகளை பண்ணி உங்களுக்கு அதை தீர்த்தமா வாயில ஊட்டி விட விட உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அகலுங்கிறதுக்காக தான் அந்த அபிஷேகத்தை நாம இப்போ தொடங்கியிருக்கோம். இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால பகவான்கிட்ட எப்போதும் கேட்கறது, மன ரீதியாகவும் அவங்க சந்தோஷமா இருக்கணும், உடல் ரீதியாகவும் அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் சுவாமி. இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். வேற எல்லாம் தன்னால வரும். நீங்க மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ நீங்க நிம்மதியா இருந்துட்டாலே வேற எல்லாம் தன்னால வரும். இந்த 2 தான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லைன்னா மொத்தத்திலே ஃபிளாப். அதனாலதான் இறைவன்ட நாம இந்த அடிப்படை தேவையை நம்ம வேண்டுதலா வச்சு இந்த அபிஷேகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதை வராம இருக்கிறவங்க சொல்லுங்க, இந்த மாதிரி அபிஷேகம் ஆரம்பிச்சிருக்கு, நம்முடைய நன்மைக்காக போய் அந்த தீர்த்தத்தை எப்படியாவது குடிக்க பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் அந்த தீர்த்தத்தை குடிங்க, எல்லாம் நன்மையே நடக்கும். இன்னைக்கு இந்த உஷாவுக்கு எத்தனாவது வயசுமா? பொம்பளை பிள்ளைகிட்ட வயசை கேட்க கூடாது. 47 அதிக வயசாகி போச்சு.
47 இப்போ 47 பிறக்குது, இப்பதான் பிறகுது. நேற்று திருக்கார்த்திகை அன்னைக்கு பிறந்திருக்கு. திருக்கார்த்திகையில் இந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் அவங்க வீட்டில் எல்லா நன்மையும். அதனால இந்த பிள்ளைய நம்ம எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருள் மழையிலே அந்த குழந்தை எல்லா வளமும் நலமும் பெற்று இன்னும் நிறைய பேர பிள்ளைகள் பேத்திகள் எல்லாம் எடுத்து வீடு பூதா பேரன் பேத்தியா கிடந்து உருண்டு அடிச்சு எடுத்து பீயள்ளி மோளள்ளி சந்தோஷமா அவ வாழ்க்கையை நிறைய அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், இழந்தவைகள் எல்லாம் மீட்கணும். அவ இழந்த சொத்துக்கள் தொழில்கள் எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் மீட்டு, முக்கியமாக அவளுக்கு ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அவருடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியம் இருந்தால் தான் பேரன் பேத்திகள் எல்லாம் பீயள்ளி மோளள்ளி வளர்க்க முடியும். அதனால இந்த ஆரோக்கியம் வரணும். எல்லாமல்ல பகவான் நிச்சயமாக இந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் அருள்வார். அதற்கு நாம நம்மளை தயார்படுத்திக்கணும். நாம ஏனோ தானோ இருக்கக்கூடாது. நாம சுவாமியை பற்றி பிடிச்சுக்கணும். சுவாமி எப்படி பற்றி பிடிக்கணும், சுவாமி செய்தவைகளுக்கு எப்படி நன்றியோடு இருக்கணுங்கிறத பத்தி வரக்கூடிய சனிக்கிழமை ஒரு சத்சங்கம் பேசுவோம். அது வேதத்துல நடந்த கதை. ஒரு சுவாமி, ஒரு தெய்வம் நமக்கு ஒரு அருளை தந்தால் இந்த சாமிகிட்ட நம்ம எப்படி நன்றி கடனோடு இருக்கணுங்கிறத வேதத்துல நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி நம்ம வரக்கூடிய சனிக்கிழமை சத்சங்கமா பேசுவோம். எல்லாரும் தவறாம கலந்துக்கோங்க. இன்னைக்கு உஷா, ஆமா, இந்த உஷா பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும். எல்லாம் மாலை எடுக்குமா, பகவானுடைய கருணையாலே. கிருஷ்ணவேல் நீங்க வாங்க, இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக வாழ்த்துங்க குடும்பம். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறு, எல்லாம் கைதட்டுங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்க வாழணும், சந்தோஷமா இருக்க வாழ்க்கை. அவள் வாழ்க்கையில் இந்த 47வது பிறந்த நாளை தான் அவள் முதல் தடவை கொண்டாடி இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இன்று முதல் அவளுடைய வாழ்க்கையிலே நல்லவைகள் நடக்கணும். அவருடைய திரு இல்லத்திலே மகிழ்ச்சி நிலவணும். அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் நிலவணும். செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் மேலோங்கணும். எல்லாமல்ல பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையாலே இந்த உஷா மேலும் மேலும் வாழ்ந்து செழிக்கணும். வீடு எல்லாம் செழிக்கணும். சரி, வாழ்த்துக்கள். சரி, இது போயிருமா புஷ்பாபிஷேகம்.